திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு பள்ளியில் புதிய மாணவர் சேர்க்கைக்கு பள்ளி நிர்வாகத்தினர் 1500 ரூபாய் வரை வசூல் செய்யும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 2000 மாணவர்கள் படித்து வரும் நிலையில் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சேர்க்கைக்காக வரும் மாணவர்களின் பெற்றோரிடம் பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்ற பெயரில் சிலர் பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது. 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களிடம் 550 ரூபாயும் 9ஆம் வகுப்பிற்கு 800 ரூபாயும் வசூல் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக 11ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களிடம் அரசு உதவி பெறும் பள்ளி நிர்வாகத்திற்கு இணையாக ரூபாய் 1200 முதல் 1600 ரூபாய் வரை வசூலிப்பதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளார்கள். வசூலிக்கப்படும் தொகைக்கு ரசீது எதுவும் வழங்கப்படுவதில்லை என்றும் ரசீது கேட்கும் பெற்றோர்களிடம் பள்ளி நிர்வாகம் அடாவடி செய்வதாகவும் பெற்றோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கேட்டால் அரசு பள்ளிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவதில்லை என்றும் வசூல் செய்யும் பணத்தில்தான் அடிப்படை வசதிகள் செய்வதாகவும் ஆசிரியர்கள் கூறியுள்ளனர். உங்க பிள்ளைங்க 8வது சேர்ந்துக்குது. 8, 9, 10, 11, 12, 5 வருஷம் குழந்தை படிக்குது. ஒரு மெட்ரிகுலர் ஸ்கூலில் போய் சேர்த்தாக்க 20,000, 30,000 கட்டுறீங்க, மனசார கட்டுறீங்க. ஒரு 800 ரூபா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு டொனேஷன் கூட நீங்க ஒரு சட்டம் பேசுறீங்களா? இல்ல ஒரு 800 ரூபா கொடுக்கூடாதா? சேரும்போது இருங்க ஃபர்ஸ்ட் அட்மிஷன் நான் சொல்லிடுறேன். நீங்க 2000 ரூபா கூட கேளுங்க, எனக்கு ரிசிப்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த ஃபீஸ் நான் கட்டிட்டு போறேன். ரிசிப்ட் 50 ரூபாய் தான் சார் கொடுக்க முடியும். பிடிஏ அமௌண்ட் வசூல் பண்ணுறோம்ல, அதுதான் நாங்கள் கட்டுறது. மீதி பணத்துக்கு ஏன் பில்லு கொடுக்க முடியாதுன்னா, அந்த பணத்தை வாங்கி நாங்கள் இங்கே செலவு பண்ணுறோம். கவர்மெண்ட்டில் கட்டுற பணத்துக்கு தான் பில் கொடுக்க முடியும். உங்களுக்கு அந்த 50 ரூபாயை நாங்கள் கவர்மெண்ட் கட்டுறோம், அதுக்கு தான் பில் கொடுக்க முடியும். அரசு பள்ளியில் வசூல் செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உயர் அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி.